எழுத்தாளர் ரஜேஷ்குமார் எழுதிய ரெடிமேட் சொர்க்கம். ஒரு தானம், 3 சதிகள், ஒரு ரெடிமேட் சொர்க்கம். ராஜேஸ்வரி ரெக்கார்டிங் தியேட்டரின் வாசலில் வர்ண பேனர்கள் காற்றில் மெல்ல அசைந்தன. இன்னிசை இளவரசி சுரபி தன் 1001வது பாடலை பதிவு செய்ய வந்திருக்கிறாள். ஃபீல்டுக்கு வந்து 3 வருடங்கள் கூட ஆகவில்லை. ஆனால் 1000 பாடல்கள். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழிகளிலும் ஒலிக்கும் ஒரே குரல். 23 வயது, சந்தன நிறம், தேன் நிற கண்கள். வெள்ளை மாருதியிலிருந்து அவள் இறங்கியதும் கேமராக்கள் அவளை சூழ்கின்றன. ரோஜா மாலைகள், சால்வைகள், வாழ்த்துக்கள். எல்லாம் கடவுளோட சித்தம் என்று புன்னகைக்கிறாள். உள்ளே இளையராஜா அவளுக்காக காத்திருக்கிறார். அவர் கால்களில் விழுந்து ஆசி பெறுகிறாள். அந்த நிமிஷத்தில் அவள் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சத்தில் இருந்தது. ஆனால் அந்த பளபளக்கும் புன்னகைக்குப் பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் பதுங்கியிருந்தது. அந்த ரகசியம் அவளுடைய 1001வது பாடலை ஒருபோதும் முடிக்கவிடப் போவதில்லை. பாடல் வரிகளை அவள் படித்து முடிப்பதற்குள் தியேட்டர் மேனேஜர் அவசரமாக உள்ளே வருகிறார். உங்களுக்கு ஃபோன். யாரோ ரிலேட்டிவா, பேரை சொல்ல மறுத்துட்டாங்க. சுரபியின் முகம் ஒரே நொடியில் மாறுகிறது. கைகள் நடுங்குகின்றன. நான் உடனே வரணுமா என்று குழறுகிறாள். சில நொடிகளில் திரும்பி வருகிறாள். சார், ஒரு ஹார்ட் பேஷண்டோட ஆபரேஷனுக்கு என்னுடைய அரிய நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுதான். 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுவேன். 10:15 மணிக்கு நீ இங்க இருக்கணும். இருப்பேன் சார் என்று சொல்லிவிட்டு வெளியேறுகிறாள். நிருபர்களை தாண்டி காரில் ஏறுகிறாள். கார் பறக்கிறது. நிமிடங்கள் கரைகின்றன. 10 மணி, 10:15, 10:45. சுரபி மட்டும் வரவில்லை. ஆனால் அவள் சொன்ன காரணம் உண்மையா? அவள் ரத்தம் கொடுக்க போன டாக்டர் யார்? அல்லது அந்த 1 மணி நேரத்துக்கு பின்னால் வேறொரு திட்டம் இருந்ததா? சுரபியின் வீட்டில் தொலைபேசி அலறுகிறது. அம்மா ரஞ்சிதா ரிசீவரை எடுக்கிறார். மறுமுனையில் ஒரு குளிர்ந்த ஆண்குரல். தமிழ்நாட்டின் இன்னிசை இளவரசி, உன்னோட ஒரே மகள் சுரபி இந்த நிமிஷம் என் கஸ்டடியில் இருக்கா. ரஞ்சிதாவின் உடம்பு உறைகிறது. நீ யாரு? சிறிய சிரிப்பு. ரெடிமேட் சொர்க்கங்களை உண்டாக்க போறவன். கருப்பு பணத்தை புதைத்து வைக்கும், புதையல் காக்கும் பூதங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தரப்போறேன். அவன் சொன்ன அடுத்த வார்த்தை ரஞ்சிதாவை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. உன் பொண்ணு ஒரு பாட்டுக்கு 10,000 வாங்குறா. அதுல 8,000 கருப்பு. கணக்கு சரியா? அந்த கணக்கு வெளியுலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியம். அதனால் அடுத்த நிபந்தனை, 1 மணி நேரத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய 10 அனாதை விடுதிகளுக்கு தலா 1 லட்சமா கொடுக்கணும். சில வினாடிகள் அமைதி. பிறகு, இல்லன்னா உன் பொண்ணோட 3ஆம் நாள் காரியத்தை நீயே பண்ண வேண்டியிருக்கும். அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. ரஞ்சிதா ரிசீவரை பார்த்தபடியே நிற்கிறாள். இது போலீஸுக்கு போகக்கூடாது. அந்த குரலின் எச்சரிக்கை இன்னும் காதில் ஒலிக்கிறது. வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமா என் ஆள் ஒருத்தன் நிழல் மாதிரி உங்களை பின்தொடர்வான். டொக். ரிசீவர் கீழே விழுகிறது. ரஞ்சிதாவும் சுந்தரேசனும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். 10 லட்சத்தை அனாதை விடுதிகளுக்கா? ரஞ்சிதாவின் தம்பி தாமு எழுந்து நிற்கிறான். போலீஸுக்கு போயிடுவோம் அத்தான். பைத்தியக்காரத்தனமா பேசாதே. சுந்தரேசனின் குரல் நடுங்குகிறது. நம்ம கருப்பு பண விவகாரம் இன்கம் டாக்ஸுக்கு போயிடும். சுரபியும் நமக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. ஒரு பக்கம் மகளின் உயிர், இன்னொரு பக்கம் பல ஆண்டுகளாக மறைத்து வைத்த பணம். பணத்தை கொடுப்பதா, போலீஸை கூப்பிடுவதா? கடிகாரம் மட்டும் அவர்களுக்காக காத்திருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. சுரபி இருந்த அந்த காரிலேயே
இந்த கதையின் அடுத்த சதி ஏற்கனவே தொடங்கியிருந்தது. ஹைவே ஓரத்து பெட்ரோல் பங்க். ஒரு வெள்ளை மாருதியின் பின்சீட்டில் வார இதழை புரட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறாள் சுரபி. அவளுக்கு பக்கத்தில் காதலன் ஹேமந்த். டெலிபோன் பூத்திலிருந்து சையத் திரும்பி வருகிறான். என்ன சையத், அம்மா கிட்டே பேசிட்டீங்களா? சுரபி சிரிக்கிறாள். அப்போது ஒரு உண்மை வெளிப்படுகிறது. இந்த கடத்தலே இல்லை, சுரபியே திட்டமிட்டு நடத்தும் நாடகம். நான் லட்சக்கணக்கா சம்பாதிச்சாலும் என் இஷ்டப்படி செலவு செய்ய வீட்ல அதிகாரமில்ல. அவளுடைய பெற்றோர் அனாதை இல்லங்களுக்கு பணம் கொடுப்பதை விரும்புவதில்லை. அதனால் பெற்றோரை மிரட்டி அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் கருப்பு பணத்தை அனாதைகளிடம் சேர்க்கும் திட்டம். யாரும் யாரையும் கடத்தல, இது ஒரு விளையாட்டு என்று சுரபி சொல்கிறாள். மூவரும் சிரிக்கிறார்கள். ஆனால் அந்த சிரிப்பை யாரோ ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான். திடீரென்று காரின் கதவருகே ஒரு முகம் முளைக்கிறது. பற்களை காட்டியபடி, அப்படியா சங்கதி? மூவரின் சிரிப்பும் நின்று விடுகிறது. விஷயம் அப்படி போகுதா? அவன் சிரிக்கிறான். உடஞ்ச கண்ணாடி கதவு இருக்கிற பூத்துல பேசினா விஷயம் வெளியே வராம இருக்குமா? அவன் ஒரு லாரி கிளீனர். பேர் நாகு. டீசல் வாங்க வந்தவன். ஆனால் அவன் கேள்விப்பட்டது ஒரு சாதாரண உரையாடல் இல்லை. ஒரு கடத்தல் நாடகம், ஒரு குடும்ப ரகசியம், கருப்பு பணம், 10 லட்சம், அனைத்தும் அவன் காதில் விழுந்துவிட்டது. ஹேமந்த் அவனை எதிர்க்க முயல்கிறான். அந்த நொடியில் நாகுவின் கையில் பளிச்சிடுகிறது ஒரு பிஸ்டல். கார் நகர்ந்தா உன் தலை செதறும். ஒரு லாரி கிளீனர் கையில் துப்பாக்கி. அவன் வெறும் சாட்சியா அல்லது வேட்டைக்காரனா? காரை எங்க, லாரி பக்கத்துக்கு ஓட்டு. இப்போது விளையாட்டு உண்மையான ஆபத்தாக மாறுகிறது. பெரிய புளிய மரத்துக்கு கீழே ஒரு க்ளோஸ்ட் பாடி லாரி. பீடி புகைத்தபடி நிற்கிறான் டிரைவர் பொன்ராஜ். அம்மை தழும்புகள் நிறைந்த முகம், சமீபத்தில் போட்ட மொட்டைத்தலை. நாகு நடந்ததைச் சொல்கிறான். பொன்ராஜின் முகம் மாறுகிறது. கதை எப்படி போகுதா? அவன் சுரபியை உற்று பார்க்கிறான். இந்த பொண்ண எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சுரபி, ஹேமந்த், சையத் மூவரும் லாரி கேபினுக்குள் தள்ளப்படுகிறார்கள். சர்க்கரை மூட்டைகளுக்கு நடுவே இருள். மூச்சு லேசா திணறும். ஆனா செத்துட மாட்டீங்க. ஷட்டர் இழுக்கப்படுகிறது. பூட்டு போடப்படுகிறது. வெள்ளை மாருதி ஒரு திசையில், லாரி அதன் பின்னால், அடையாளம் தெரியாத ஒரு கோடவுனை நோக்கி. அனாதைகளுக்காக தொடங்கிய ஒரு நல்ல திட்டம் இப்போது 3 பேரின் உயிரை பணயம் வைக்கும் சிறையாக மாறிவிட்டது. மறுபுறம் மகளின் உயிருக்காக சுந்தரேசனும் ரஞ்சிதாவும் லட்சக்கணக்கான நோட்டுகளுடன் அன்னை தெரசா அனாதை விடுதிக்குள் நுழைகிறார்கள். சுவரில் ஒரு வாசகம். பூனையும் நாயும் கிளியும் கூட மனிதர் மடியில் கொஞ்சி மகிழும்போது, இறைவா, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? நிர்வாகி சாரதாமணி பணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். ரசீது வேண்டாம், விளம்பரம் வேண்டாம், ஒரு அன்பரின் நன்கொடைன்னு மட்டும் எழுதிக்குங்க. ரஞ்சிதாவின் உள்ளம் எரிகிறது. நம்ம பொண்ணு பாடி சம்பாதிச்ச பணம் இப்படி லட்ச லட்சமா தூக்கி கொடுக்கிறோமே. ஆனால் அவளுக்கு வேறு வழியில்லை. ஒரு விடுதி, 2, 3, ஒவ்வொரு கதவாக 10 லட்சமும் காலியாகிறது. அந்த பணம் யாருடையது? அந்த பணம் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு இடத்துக்கும் சுரபியின் உயிருக்கும் என்ன தொடர்பு? அவர்களுக்கு தெரியாது. இருட்டு கேபினில் மூச்சு திணறுகிறது. சுரபி அழத் தொடங்குகிறாள். நாம விளையாட்டா போட்ட திட்டம் இப்படி விபரீதத்துல முடியுதே. ஹேமந்த் அவளுடைய தோளை பற்றுகிறான். இடிஞ்சு போகக்கூடாது, சாமர்த்தியமா செயல்படணும். இருட்டில் தரையை தடவி தேடுகிறார்கள். திடீரென்று ஹேமந்தின் காலில் ஏதோ தட்டுகிறது. அவன் குனிந்து எடுக்கிறான். ஒரு ஜாக்கி ஸ்பிரானர். ஐ காட் இட். அவன் திட்டத்தைச் சொல்கிறான். ஷட்டர் திறந்ததும் ரிவால்வர் யார் கையில இருக்கோ அவன் மேல 2 பேரும் பாயணும்.
ஸ்பேனரால் அடிச்சு பிஸ்டல பறிக்கணும். சுரபி, நீ மட்டும் தப்பி ஓடணும். உங்களை விட்டுட்டு நான் ஓடுறதா? நீ தப்பிக்கிறது தான் முக்கியம். லாரி குலுங்கி மெதுவாக நின்று விடுகிறது. வெளியில் காலடி ஓசை, பூட்டு திறக்கும் சத்தம், ஷட்டர் நகரத் தொடங்குகிறது. 10 வினாடிகள். ஒரே ஒரு வாய்ப்பு. ஷட்டர் அங்குலம் அங்குலமாக உயர்கிறது. வெளிச்சம் இருளுக்குள் பாய்கிறது. பொன்ராஜின் கையில் ரிவால்வர். ஒருத்தன் கையில ஜாக்கி ஸ்பேனர். நாகு கத்துகிறான். ஹேமந்த் பாய்கிறான். பொன்ராஜ் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஸ்பேனர் அவன் கையில் சிக்குகிறது. சுரபி காரை நோக்கி ஓட முயல்கிறாள். நாகு அவளுடைய தலைமுடியை பற்றி பிடிக்கிறான். அடுத்த நொடி பொன்ராஜ் ரிவால்வரை திருப்புகிறான். சையத்தின் மார்பை நோக்கி துப்பாக்கிச் சத்தம். அம்மா! சையத் கீழே விழுகிறான். ஒரு நொடி யாரும் அசையவில்லை. ஹேமந்தின் கையிலிருந்து ஸ்பேனர் நழுவுகிறது. பொன்ராஜ் குளிர்ந்த குரலில் சொல்கிறான், முன்பின் யோசிக்காம காரியம் பண்ணினா ரத்தத்தை சிந்தி சாகணும். சையத்தின் உடல் ஒரு குழிக்குள் மறைக்கப்படுகிறது. பொன்ராஜ் மூவரையும் பார்க்கிறான். உங்க விளையாட்டு நாடகத்தை நான் இனி தொடர்வேன். அந்த நிமிஷத்தில் ஒரு போலி கடத்தல் உண்மையான கொலையாக மாறியது. ரெக்கார்டிங் தியேட்டரில் தயாரிப்பாளர் கணக்குவின் மனதில் சந்தேகம் முளைக்கிறது. ஆரோக்கியமாக வந்த ஒரு பெண் திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போகிறாளா? அவள் சொன்ன இரத்ததான காரணமும் சந்தேகமாகவே இருக்கிறது. பிலிம் சேம்பரில் புகார் அளிக்கிறார். ஆனால் அவருடைய மனம் அமைதியாகவில்லை. சுரபிக்கு என்னமோ ஆயிருக்கு, அதை கண்டுபிடிச்சே தீரணும். தன் நம்பிக்கையான ஆள் லோகநாதனை அழைக்கிறார். அந்த வீட்டை கண்காணி. யாராவது வெளியே போனா நிழல் மாதிரி கார்ல பின்தொடர். கடத்தல்காரனின் நிழல் மட்டுமல்ல, இப்போது இன்னொரு நிழலும் சுரபியின் குடும்பத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நிழல் சுரபியை காப்பாற்றுமா? அல்லது உண்மையை இன்னும் ஆழமான இருளுக்குள் தள்ளுமா? வீட்டு தொலைபேசி மீண்டும் அலறுகிறது. சுரபியோட அப்பாவா? சுந்தரேசன் ரிசீவரை இருக்க பிடிக்கிறார். அனாதை விடுதிகளுக்கு பணம் கொடுத்துட்டீங்க, சரி. சிறிய இடைவெளி. எனக்கு... சுந்தரேசன் திகைக்கிறார். நானும் ஒரு அனாதை மாதிரிதான். எனக்கும் 10 லட்சம் கொடுங்க. இதுவரை அனாதைகளுக்காக கேட்ட பணம். இப்போ தாமு தன் போலீஸ் நண்பனை அழைக்கச் சொல்கிறான். வேண்டாம். சுந்தரேசனின் முடிவு உறுதி. நாமளே டீல் பண்ணிக்குவோம். நள்ளிரவு நெருங்குகிறது. மணி 10:30. குளியல் அறையில் பதுக்கிய 10 லட்சம் சூட்கேஸில் அடுக்கப்படுகிறது. சுந்தரேசன் தனியாக காரில் கிளம்புகிறார். துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். தரமணி இருட்டுச்சாலை. நட்சத்திர வெளிச்சத்தில் பாழடைந்த வேர்ஹவுஸ். சிமெண்ட் குழாய்க்குள் சூட்கேஸை வைக்கிறார். திரும்புகிறார். ஒரு காலடி ஓசை. அவர் நின்று விடுகிறார். மீண்டும் காலடி ஓசை. திரும்பி பார்க்கலாமா? அவருடைய மனசு சொல்கிறது, வேண்டாம். அவர் காரை நோக்கி வேகமாக நடக்கிறார். காலடி ஓசை இன்னும் நெருங்குகிறது. அடுத்த நொடி ஒரு துப்பாக்கி குரல். இருள் கிழிகிறது. தேடி வந்த தாமு குப்புற விழுந்த உடலை பார்க்கிறான். அத்தா! சுந்தரேசன் உறைந்த இரத்தத்தில் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் சூட்கேஸ் மட்டும் அங்கே இல்லை. நடுங்கும் கைகளுடன் தாமு போலீசுக்கு தகவல் தருகிறான். ஆனால் அக்காவிடம் நேரிலேயே சொல்ல வேண்டும். வீட்டை நோக்கி பைக்கில் விரைகிறான். போர்டிகோ விளக்கு எரிகிறது. ஹால் வெறிச்சோடி கிடக்கிறது. அக்கா? பதில் இல்லை. ரஞ்சிதாவின் அறைக்கதவு மெதுவாக திறக்கிறது. 0 வாட்ஸ் மங்கிய வெளிச்சம். கட்டிலில் ரஞ்சிதா படுத்திருக்கிறாள். தாமு அருகில் செல்கிறான். தோளைத் தொடுகிறான். விரல்களில் ஏதோ பிசுபிசுப்பு. கையை உயர்த்தி பார்க்கிறான். இரத்தம். அக்கா! உடலை புரட்டுகிறான். மார்பில் ஒரு சிறிய இரத்தக் காயம். தாமு உறைந்து போகிறான். ஒரே இரவில் 2 உயிர்கள். கடத்தல்காரன் மகளை மட்டும் எடுத்துச் செல்லவில்லை. அவளுடைய தாய், தந்தை இருவரையும் பலி வாங்கிவிட்டான். ஆனால் கேள்வி இன்னும் பெரியது.
பணம் கிடைத்த பின்னும் இந்த கொலைகள் ஏன்? காலை 7 மணி. வீடு முழுவதும் காக்கிச் சட்டைகள். எஸ்பி விசாரணையை தொடங்குகிறார். கடத்தல் நடந்ததை போலீஸ் நாலேஜுக்கே வராம செஞ்சது ஒரு பிளண்டர் மிஸ்டேக். தாமு தலை குனிகிறான். அப்போது ஒரு கார் வந்து நிற்கிறது. கனகு, அவருடன் லோகநாதன். சுந்தரேசனை நான் பின்தொடர்ந்தேன். அவர் சொல்லும் அடுத்த தகவல் விசாரணைக்கு புதிய பாதையை திறக்கிறது. சிமெண்ட் குழாயில் சூட்கேஸ் வைத்ததும் யாரோ அவரை சுட்டு சூட்கேஸை எடுத்துக்கிட்டு ஒரு லாரியில் ஏறி ஓடினான். லாரி, அதுதான் முதல் உண்மையான தடயம். தரமணி எல்லையில் ஒரு பஞ்சாபி மெஸ். அன்றிரவு அந்த வழியாக சென்ற லோக்கல் லாரி ஒன்று. டிரைவர் பெயர் பொன்ராஜ். பொட்டல் காட்டில் அவனுக்கு ஒரு பழைய கோடவுன். ஆம்ட் போலீஸ் அங்கே விரைகிறது. வலை மெதுவாக இறுகுகிறது. ஆனால் அந்த வலையில் சிக்கப்போகிறவன் யார்? கோடவுனுக்குள் சுரபி, ஹேமந்த், நாகு, பொன்ராஜ் அனைவரும் இருக்கிறார்கள். பொன்ராஜ் இழுக்கிறான். உன் அப்பாவை சுட்டது நான்தான். சுரபி அதிர்ச்சியில் உறைகிறாள். அப்புறம் உன் அம்மாவையும் சுவரேறி குதிச்சு தீத்து கட்டின. சுரபி இரண்டாய் மடிந்து அழுகிறாள். ஹேமந்தின் உடம்பில் ஆவேசம் பற்றிக் கொள்கிறது. கண்ணாடி டம்ளரை எரிந்துவிட்டு பொன்ராஜ் மீது பாய்கிறான். தலையால் மோதி ரிவால்வரை பறிக்கிறான். துப்பாக்கிச் சத்தம். நாகு கீழே விழுகிறான். மீண்டும் துப்பாக்கிச் சத்தம். பொன்ராஜும் சரிகிறான். சுரபி, ஓடிடலாம் வா. இருவரும் வெளியே ஓடுகிறார்கள். அங்கே போலீஸ் ஜீப்கள். ஹேமந்த் கைகளை உயர்த்துகிறான். அந்த 2 பேரையும் நான் ஷூட் பண்ணிட்டேன். டிஎஸ்பி அவன் தோளை தட்டுகிறார். யூ ஹாவ் டன் அ குட் ஜாப். பயங்கரவாதிகளை சுட்டதாக நினைத்து அவனை பாராட்டுகிறார்கள். ஹேமந்த் ஒரே நொடியில் காதலனிலிருந்து ஹீரோவாக மாறுகிறான். ஆனால் அடுத்த நாள் அந்த பாராட்டு அவனுடைய கையில் விலங்காக மாறப்போகிறது. மறுநாள் துக்கம் சூழ்ந்த வீடு. டிஎஸ்பி மீண்டும் வருகிறார். ஒரு சின்ன என்கொயரி. ஹேமந்த் அமைதியாக இருக்கிறான். டிஎஸ்பி புன்னகைக்கிறார். பிறகு, மிஸ்டர் ஹேமந்த், நீதான் இந்த சூத்திரதாரி. ஹேமந்தின் முகம் மாறுகிறது. நீ சுரபியை உயிராய் நேசிச்சு, ஆனால் அவளுடைய பெற்றோர் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுரபி போட்டது ஒரு போலி கடத்தல் நாடகம். ஆனால் நீ அதை உண்மையான கொலை திட்டமாக்கினே. சையத், பொன்ராஜ், நாகு ஒவ்வொருவரையும் ஒரு கட்டமாக அழித்தாய். சாட்சிகளே இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம். இதெல்லாம் பொய். ஹேமந்த் விக்கிறான். டிஎஸ்பி அமைதியாகச் சொல்கிறார். பொய்யா? சிறிய இடைவெளி. பொன்ராஜ் செத்துறல. ஹேமந்தின் முகத்தில் அதிர்ச்சி. உயிர் பிழைச்சிருக்கான். அந்த ஒரு வாக்கியம் முழு நாடகத்தையும் தலைகீழாக மாற்றுகிறது. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஹேமந்தின் தைகளில் கை விலங்குகள் விழுகின்றன. சுரபி புதிதாய் அழத் தொடங்குகிறாள். அவள் நல்ல எண்ணத்துடன் தொடங்கிய ஒரு நாடகம் ஒரு குடும்பத்தை சிதைத்தது. அவள் நம்பிய காதல் ஒரு கொலைகாரனின் முகத்தை மறைத்தது. ரெடிமேட் சொர்க்கம் ஒரு நரகமாக முடிந்தது. நல்ல எண்ணம் கூட தவறான கைகளில் விழும்போது அது ஒரு சாபமாக மாறிவிடும். நம்பிக்கை, பேராசை, பழிவாங்கல் இவை மூன்றும் சேரும் இடத்தில் ஒவ்வொரு சொர்க்கமும் ஒரு நரகமாகிறது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல திகில் கதைகளுடன் நாம் மீண்டும் சந்திப்போம்.